குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் மூலமாக 2 நாள் நோன்பு திறப்பதற்கான இஃப்தார் ஏற்பாடு வழங்கி வைப்போம். குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் நிதி ஒதுக்கீட்டில் ரமலான் மாதத்தின் முதல் இஃப்தார் வடமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டம் ஹெட்டிபோல கொட்டம்பிட்டிய ஜமாலியா அரபிக் கல்லூரியில் கல்வி பயிலும் சுமார் 40 மாணவர்களுக்கு கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு எல்பி குரூப்பின் 228வது உதவி திட்டமாக கடந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியில் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளரும் முழு இலங்கைக்குமான சமாதான நீதிவானும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளர் ஊடகவியலாளர் ஃபஸ்லான் மற்றும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் உறுப்பினரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பிரதிபலிப்பாளர் தஸ்லி மற்றும் கொட்டம்பிட்டிய ஜமாலியா அரபு கலாசாலையின் ஆசிரியர்கள், அதிபர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் என பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதன்போது பயான் நிகழ்ச்சிகள் மற்றும் விஷேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. எதிர்வரும் ரமலான் காலங்களிலும் இவ்வாறான செயல் திட்டங்களை செய்வதற்கு குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் செயற்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் அளவிலா கருணையுள்ள இறைவன் இந்த குர்ஆனை கற்றுத்தந்தான். அவனே மனிதனை படைத்தான், அவனுக்கு பேசக் கற்றுக் கொடுத்தான். சூரியனும் சந்திரனும் ஓர் ஒழுங்கிற்கு கட்டுப்பட்டிருக்கின்றன. மேலும் நட்சத்திரங்கள், மரங்கள் ஆகிய அனைத்தும் சிரம்பணிந்து கொண்டிருக்கின்றன. அவன் வானத்தை உயர்த்தினான், தராசை நிலைநாட்டினான். நீங்கள் தராசில் நீதி தவறிவிடக்கூடாது என்பதற்காக. மேலும் நீதியுடன் மிகச்சரியாக நெருங்கள், தராசில் எடை குறைவு ஏற்படுத்தாதீர்கள். பூமியை அவன் எல்லா படைப்புகளுக்காகவும் அமைத்தான். அதில் விதவிதமான சுவைமிகு கனிகள் ஏராளமாயிருக்கின்றன. பேரீத்த மரங்களும் இருக்கின்றன. அவற்றின் பழங்கள் பாளைகளால் மூடப்பட்டு இருக்கின்றன. விதவிதமான தானியங்கள் உள்ளன. அவற்றில் உமியும் உண்டு, மணியும் உண்டு. ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்த எந்த அருட்கொடைகளை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்? ஓடு போன்று தட்டினால் ஓசை வரக்கூடிய பேதகமடைந்த களிமண்ணிலிருந்து மனிதனை படைத்தான். மேலும் ஜின்களை தீப்பிழம்பிலிருந்து படைத்தான். ஓ ஜின்களே, மனிதர்களே, உங்கள் அதிபதியின் எந்த எந்த ஆற்றல் மிக்க வினோதங்களை நீங்கள் பொய்யெனக் கூறுவீர்கள்? அடுத்து வரக்கூடிய ரமலான அடையுவோமா இல்லையா என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லாஹ் அந்த அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானா இல்லையா என்றதுல எங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அல்லாஹ் தந்த இந்த நோக்கம் என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னால வாழ்ந்த ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முன்னால வாழ்ந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் எவ்வாறு ரமலானுடைய நோன்பை கடமையாக்குனானோ அதே போன்ற அல்லாஹ் எங்களுக்கும் கடமையாக்குள்ளான். நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், அந்த தக்வாவுடைய வாழ்க்கை வருவதற்காக வேண்டி. எங்களுக்கு தெரியும், நோன்பு பிடித்திருக்கின்றோம், தனிமையில வேண்டிய பாவத்தை வேண்டிய முறையில எங்களுக்கு வாழலாம், நோன்பை விடலாம். ஆனால் நோக்கம் எங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அல்லாஹ் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அப்ப அந்த நோக்கத்தை அடைவது தான் எங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். இது ரமலானுடைய மாத்திரத்தில் செய்ய வேண்டிய காரியம் கிடையாது. ரமலானுக்கு பின்னாலேயும், அதாவது நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயலில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குந்து, எங்கிருந்தாலும் படைத்தவன் அல்லாஹ் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். அந்த வகையில் ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்ட்லையும் அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழ்வதற்கு தான் இந்த ரமலானுடைய மாதம். 2025ஆம் ஆண்டினுடைய 5வது நோன்பை பிடித்தவர்களாக இன்றைய தினம் இஃப்தாருடைய இந்த வேளையிலே 2019ஆம் ஆண்டு இனவாதிகளால் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இனவாதிகளால் தாக்கப்பட்டு முழுமையாக தீக்கரையாக்கப்பட்ட கொடமபிட்டிய எட்டிப்புலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஜமாலியா அரபு கல்லூரியிலிருந்து இன்றைய நாளிலே எமது இந்த மாணவர்களுடைய கிட்டத்தட்ட 40 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2023ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு தீக்கரையாக்கப்பட்டதற்கு பின்னால கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு பின்னால 2023ஆம் ஆண்டு மீள ஆரம்பிக்கப்பட்டு தற்போது 40 மாணவர்களோடு இயங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய எமது இந்த கல்லூரிக்கு இன்றைய தினம் இஃப்தாருடைய ஏற்பாடை செய்து தந்த எல்பி குரூப் என்று சொல்லப்படக்கூடிய லங்கன் பாய்ஸ் குவைட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனத்துக்கும் அதோடு அந்த நிறுவனத்தோடு தொடர்பு பற்றி இன்றைய தினம் இந்த இஃப்தாரை எமது கல்லூரியிலே ஏற்பாடு செய்து தந்த எமது கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் ஒருவரான சோரக்கோட்டுவையை சேர்ந்த சகோதரர் தஸ்லீம் அவர்களுக்கும் அதோடு அந்த எல்பி குரூப்பினுடைய மீடியா கோஆர்டினேட்டராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் ஃபஸ்லன் அவர்களுக்கும் எமது கல்லூரி சார்பாகவும் கல்லூரியினுடைய நிர்வாகம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எல்பி குரூப்பினுடைய தலைவராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் அஸ்கர் அவர்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு யா அல்லாஹ் எமது சகல பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் எம் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. எமது உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் இந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த இடத்திலே நாங்கள் கூடினோமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்து தந்திருவாயாக, சிறப்பானதாக ஆக்கி தந்திருவாயாக. ரமலானுடைய 5வது நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் எமது துஆக்களை அங்கீகரித்து புரிவாயாக.